திரும்ப திரும்ப பணவரவு சார்ந்த விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த மாதம் முழுவதோடு நம்மளுக்கு ஓரளவுக்கு அப்படியே கொடுத்து கொஞ்சம் நிப்பாட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். மனம் வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். சுத்திக்கிறவன் நட்பு பட்டாரமே நம்மளை பகை பார்க்கின்றார் போல நம்மளை பார்க்குற காலமாக இருக்கும். இடம்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கும். நாம் இங்கே இருக்கலாமா வானாமா மாற்றிடலாமான்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். தயவு செய்து புரிந்து கொண்டு செயல்படுங்கள். ஏன்னா நம்ம சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அங்கே இது வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை பதிந்திருந்தது. 180 டிகிரிலேருந்து நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருந்தது. இனி அவருடைய டிகிரி பாதையிலேருந்து நம்மளுக்கு மாறுகின்ற காலம். இந்த மாதத்துலேருந்தே அதுக்கான வலைவரிசையில் கிடைக்கும். நான் ஏன் முன்னாடியே சொல்கிறேன்னா, இதையும் நாம் கடந்து வந்தானுன்ற ஒரு எண்ணத்தை முதல்ல வச்சுக்கணும். இனி சிக்கனத்தோடு வாழணும், அப்படியே சேமிப்போடு வாழணுன்ற எண்ணங்கள் நம்முடைய கண்டிப்பாக தேவை. அதிக வருமானம் வருதுன்னா அப்புறம் நிப்பாட்டியாச்சுன்னா எங்கே போய் சிக்கிறதுன்னு தெரியாது. அதனால் பொறுமையின் நிதானத்தையும் கடைபிடிங்க. செய்தது அனைத்தும் நன்மையான செலவினங்களாக இருக்கட்டும், நம்ம குழந்தைக்காகட்டும் நம்மளுக்காகட்டும். இதுக்கப்புறம் சிக்கனத்தோடும் சேமிப்போடும் நாம் வாழணும். இதையும் சேர்த்து நடத்தணும். ஏன்னா ராகு பகவான் ஜென்மத்தில் இருக்கார். அவருடைய விளையாட்டு என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் இந்த மாதத்துலேருந்தே உடல் சார்ந்த விஷயம், எலும்பு பின்னாடி முதுகுத்தண்டு இந்த மாதிரி தொந்தரவுலாம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதில் கொஞ்சம் கண் பார்வை சார்ந்த விஷயம், இதெல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. வெளியூர் பயணம், இதை மாதிரி இரவு நேரம் பயணம், இதையெல்லாம் தவிர்த்து கொள்வது நன்மையை தரும். கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. கொடுக்கல் வாங்கல், கடன் பிரச்சனை, இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.